வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம நண்பர்களுக்கு மத்தியிலேப்பா அங்கே ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, வா போய் கேட்டுட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டா தற்கால இளைஞர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? வேண்டாம் ஜத்து, ஏதாவது வளன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு போட்டாங்க, நம்ம அதுக்கு இங்கே இருந்துடலாம் என்று சலிப்பு தட்டிய பதிலை நம்ம தற்காலத்தில் நிறைய கேட்க முடிகிறது. பயான் நிகழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல கருத்துக்களை வரக்கூடிய மக்களுடைய மனதில் போடுறது தான் பயான் நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கணும். சுய புகழ் பாடக்கூடிய இடமாக இப்பொழுது மாறிவிட்டது. சரி, இது விஷயமாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது? சுனன் அபுதாவுது, ஜாமிய திருமிது போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ யுபகில அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹு சுபஹானுவத்தாலா பலீகம் மினர் ரிஜாலி, சில விளக்கு உரை பேசக்கூடிய மனிதர்களை வெறுக்குகிறானா, ரொம்பவே வெறுக்குகிறான். ஏன் வெறுக்குகிறான் என்று சொன்னால், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லதி யதஹல்லல பிலிசானிஹி, அவர்கள் தங்களுடைய நாவுகளை அசை போடுவார்கள். எப்படி அசை போடுவாங்க தெரியுமா? கமா தஹல்லல் பக்கரத்து பிலிசானிஹா, ஒரு மாடு எப்பொழுதுமே அசை போட்டு கொண்டே இருக்கும் அல்லவா, அது போன்று அசை போடுவது போல விளக்கம்ங்கிற பேருதில் மக்களை சலிப்படைய செய்வார்களா? இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்ற நிகழ்வை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.